வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ப்ரான் ரெசிபி வந்து நீங்கள் வெறும் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக டெண்டராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ரான்ஸு. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செய்யலாம் இந்த ப்ரான்ஸு. இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே வந்து இந்த இறாலாம் நல்லா மேலே தோல் நீக்கி பின்னால் அந்த நரம்பெல்லாம் நீக்கி கழுவி தண்ணியெல்லாம் இருத்துட்டேங்க. ஒரு ஜிலட்டை பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் இருக்க வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். முட்டை நம்மளுக்கு தேவைப்படும் மாவுக்கு. மைதா மாவு, சோள மாவு தேவைப்படும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அத்தனையுமே வந்து என்னோடய பிளாகில் இருக்குது, லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் தேவைப்படும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மேனேஸ், கொஞ்சமாக ஈனோ சால்ட் தேவைப்படும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து தயார் பண்ணலாம். இந்த இறா வந்து நரம்பை வந்து பின்னால் பகுதியிலேருந்து நம்ம எடுத்துடும். அந்த வயிறு பகுதியில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இது பாருங்க, அங்கே ஒரு 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி ஒரு கீறு போட்டு வைங்க. ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கீறு போட்டு வச்சிங்கன்னா அந்த இறா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். நம்ம வறுக்கிறப்போ அது நம்ம மாவில் தோச்சி சுடுறப்போ அந்த வந்து இறா சுருண்டு அந்த மாவு சென்டரில் வேகாத இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம வந்து மாவில் தோச்சி சுட்டோம்னா அந்த இறா வந்து நீட்டாகவே இருக்கும், சுருளாது, சென்டரில் வந்து அந்த மாவு தங்காது. ஸோ வந்து அந்த மாவு ஈவனாக கோட்டாகவும் நல்லா வந்து ஃப்ரை ஆகும் இறா. 2 இடத்துல 3 இடத்துல வந்து கீறு போட்டு வச்சுடுங்க. இப்போது மாவு நான் வந்து தயார் பண்ணுறேன். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சோள மாவு, மைதா மாவு, தேவைக்கேற்ப உப்பு, மேயோனேஸ் சேர்த்துருக்கேன். மேயோனேஸ் வந்து நல்ல கிளேஸ் கொடுக்கும், ஒரு ஷைன் கொடுக்கும். இந்த அத்தனை ஐட்டமே வந்து ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஈனோ கூட சேர்த்துருக்கேன். ஈனோ வந்து நல்லா மாவு பொங்கி நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும் மாவு. இப்போ நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த இத்தனை இன்க்ரீடியன்ஸுமே நான் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்காக நான் வந்து கரைக்க போகிறேன். இப்போ இந்த மாவு நான் வந்து நல்லா கரைச்சிட்டேங்க. நல்லா அந்த பெலூன் விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிட்டேன். இது மூடி போட்டு நான் வந்து கிச்சன் கவுண்டர்லேயே நான் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து இதை ஊற வைக்க போகிறேன். இந்த மாவு நல்லா பொங்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறுச்சுன்னா மாவு நல்லா பொங்கி நல்லா வந்துடும். மாவு நல்லா பொங்கந்தும் அது மேலே பபிள்ஸ் வந்துருக்கு பாருங்க. அந்த மாவு நல்லா ஊறி இருக்குது, நல்லா பொங்கி இருக்குது. இப்போ நம்ம வந்து அது இறா தோச்சி சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெய் நல்லா காய வச்சிடணும். எண்ணெய் வந்து மிதமான தீயில காய வைங்க. இன்னும் ஸ்லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நீங்கள் காய வைங்க. எண்ணெயை காய வச்சிங்கன்னா அது வந்து நல்லா எண்ணெய் உங்களுக்கு காஞ்சிச்சுன்னா எண்ணெய் நீங்கள் இறா போட்டதும் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு காய வைங்க. காய வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மாவில் அந்த இறாவை தோச்சி சுட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. மாவில் வந்து ஒரு இறாவாக தோச்சி நான் வந்து எண்ணெயில் சேர்த்து சுட போகிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணலாம். ஒரு எக்கனாமிக்கல்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரமே இல்லை சுத்தமாக. ஸோ வந்து ரொம்பவே விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பைசி சில்லி சாஸ் நீங்கள் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இதுக்கு எதுவுமே தேவைப்படாது, வெறும் அந்த ஸ்பைசி சில்லி சாஸ் தான் தேவைப்படும் நம்மளுக்கு. நான் வீட்லேயே வந்து அந்த சில்லி சாஸ் நான் தயார் பண்ணுறது தொட்டு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நான் தயார் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அந்த ரெசிபி நான் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னோடய பிளாகில் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆகுறது இல்லைங்க. ஏன்னா யூடியூப் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு லிமிட்டு தான் நம்ம வந்து வேர்ட்ஸ் நம்ம கீழே கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் எழுத முடியாது. ஸோ அதனால் பிளாகில் வந்து டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும், ரெசிபியும் இருக்கும். ஸோ வந்து பிளாக் விசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா பிரமாதமாக வந்தது. இப்போ நான் வந்து 2வது ஈடு கூட போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆனதும் இருத்து நான் ஒரு பேப்பர் டவல் மேலே வச்சு நான் சர்வ் பண்ணிட்டேங்க. சூப்பராக வந்தது.
இந்த சில்லி சாஸோட ரெசிபி நான் எப்படி பண்ணேன்னு அதுவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இந்த ப்ரான்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய ப்ளாகில் இருக்கும். என்னை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ப்ளாக் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் படிக்கலாம். உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.